இயேசு மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், உயிருள்ள நாட்களெல்லாம். வாக்கு தத்தம் செய்தவர். எல்லாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமுத்திரம் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வேளை கர்த்தர் எங்களோட கூட பேசணும். எல்லாம் கண்களை மூடி தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஆராதனையில் நீர் பிரியப்படுகிற தேவன். இதோ எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருக்கிறீர். எங்களோடு கூட நீர் பேசுகிறாங்க. நாங்கள் மாம்சத்தின்படி பேசாமல் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தின்படி நாங்கள் போதிக்கிறவர்களை தேவ ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்துங்க. ஓ தேவ பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய ஆவியான நீர்க்கிரியை செய்கிறாங்க. சிலுவையில் உடைய பிரசனத்தில் மகிமையில் எங்களை மூடிக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் நீர்க்கிரியை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சகல துதிக்கான மகிமையாகவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சில பேர் துக்கமாக தான் இருக்கிறீங்க. கை சொல்லுது, ஆனால் முகம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சொல்றாரு அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் நம்ம எப்போதுமே சந்தோஷமாய் இருப்போம். நம்முடைய துக்கங்களையும் அவர் சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதியை வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். போதும். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அதிகமான ப்ரோக்ராம், அதிகமான நெருக்கமான சூழ்நிலை. இந்த வாரத்தில் ஆண்டவரே நான் என்ன வார்த்தை தியானிக்கணும் அப்படின்னு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் அமர்ந்திருந்த போது கர்த்தர் நான் மாறாதவர் இதை மாத்திரம் சொல்லுனார். அல்லேலூயா. அதற்காக அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த நாளில் தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவர் மாறாதவர். அவர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை அவருடைய வாயினால் சொல்றார். அதான் ரொம்ப முக்கியம், நம்ம பார்க்கணும். தேவனாய் கர்த்தர் அநேக காரியங்களை, வார்த்தைகளை, தம்மை குறித்து சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகளில் இதுவும் ஒன்று, நான் மாறாதவர். அல்லேலூயா. அப்படியானால் உண்மையாகவே தேவனாய் கர்த்தர் ஒருவர் தான் மாறாதவராய் இருக்கிறார். உலகத்தில் எல்லாம் மாறிடும். நாம் பார்க்கிற யாவும் மாறிடும். நீ நினைக்கலாம் இதெல்லாம் போகாது, மாறாது அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் நிச்சயமாகவே மாறிடும். நீங்கள் பார்க்கிற வானம் மாறும், பூமி மாறிடும், மனுஷன் மாறிடுவான், உறவினர்கள் மாறிடுவாங்க, நண்பர்கள் மாறிடுவாங்க, சூழ்நிலை மாறிடும் இல்லையா? நம்ம கூட இருக்கிற ஆட்கள் கூட மாறிடுவாங்க. சகலமும் மாறி போகும். ஆனால் நம் தேவன் ஒருவர் மொத்தம் மாறாதவர். அல்லேலூயா. நம் தேவன் ஒருவர் மொத்தம் அவர் மாறாதவர். ஏன் அவர் ஒரு மாத்திரம் மாறாதவராக இருக்கிறார் அப்படின்னா, வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். போதும். அல்லேலூயா. இங்க அழகா அவர் மாறாதவர் என்பதற்கு இந்த வார்த்தையை அவர் சொல்றார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்பா ஒமேகா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்பா ஒமேகா நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அது எப்படி எழுதிருக்குதுன்றது நமக்கு தெரியாது.
இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரே நீர் ஆல்பா ஒமேகாவுமா இருக்கிறீர். என்னங்க அது தெரியாது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. கிரேக்க வார்த்தைகளில் 24 வார்த்தைகள் தான் இந்த அல்பா ஆரம்ப வார்த்தை, முதல் வார்த்தை. 24வது வார்த்தை ஒமேகா. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதுனால ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் அவர் தான். அல்லேலூயா. அப்போ அல்பா அப்படின்னா ஆரம்ப வார்த்தை, ஒமேகா அப்படின்னா 24வது வார்த்தை முடிவு வார்த்தை. அல்லேலூயா. அப்படியானால் இந்த கிரேக்க பதத்தில் எழுதப்படுகிற இந்த அல்பா ஒமேகா யாருன்னா, ஆரம்பமும் முடிவும் எப்படி அந்த வார்த்தைகள் இருக்கிறதோ அதே போல தான் தேவனாய் கர்த்தரும் நான் துவக்கமும் முடிவுமானவர். அல்லேலூயா. எப்படி அப்படின்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தவர். உலகம் மாறினாலும் அவர் அப்படியே இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இவருக்கு வேதத்தில் அநேக இந்த பொருளுக்கு, இந்த பெயருக்கு அநேக பொருள் உண்டு. சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. இவர் அனைத்தையும் படைத்தவர். அவரால் தான் படைக்கப்பட்டது. எல்லையற்றவராக இருக்கிறார். எல்லையற்றவர்னா இங்கே தான் இல்லை, எல்லா இடத்திலும் எப்போதும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். நித்தியமானவர் அப்படின்னு சொல்ல முடியும். கடந்த காலம் இல்லையா, கடந்த காலம், இந்த நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்திலும் அவர் இருப்பவர். அல்லேலூயா. ஆகையினால தான் அவருக்கு இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்கிறதான பெயரை வேதத்திலேருந்து நம்ம வாசிக்க முடிகிறது என்பதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. நம் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். இதை மோசே கிட்ட சொல்றார். வாசிக்கலாமா? மோசே கிட்ட சொல்ற, நான் மாறாதவர் என்பதற்கு மோசே கிட்ட இந்த வார்த்தையை சொல்றத நம் யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரைக்கும் இருக்குது. முதலாவது 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனா இருக்கிறேன் என்றார். இங்க ஏன் இத 3 இங்க பயன்படுத்துகிறார் என்பதை உங்களுக்கு பின்பதாக வருகிற வசனத்துல வாசிக்கும் போது புரியும். இப்ப 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அதாவது இந்த மோசே தேவனாய் கர்த்தர் எகிப்து தேசத்துல அனுப்புறார். அனுப்பும்போது அவர் சொன்ன சில வார்த்தைகள்ல இது ஒன்று. பார்வோனிடத்துல உன்னை அனுப்புறேன், நீ வா அப்படின்னு சொல்லி நீங்கள் 10-11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, என் ஜனங்களை நான் பார்த்தேன், அவனுடைய பிரச்சனைகளை நான் உணர்றேன், உன்னை நான் எங்கே அனுப்புகிறேன், பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன், நீ போய் என் ஜனங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மோசேக்கிட்ட தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். அப்படி சொல்லும் போது 13ஆம் வசனத்துல மோசே ரிப்ளை பண்ண என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம், கவனிங்களே. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். கவனிக்கணும், இங்க மோசே சொல்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். நம்ம 1ஆம் வசனத்தை வாசிச்சோம் இல்லையா, 6ஆம் வசனத்தையும் வாசிச்சோம். இங்க சொல்றாரு மோசே, உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு நான் சொல்லும் போது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறத பார்க்கிறோம் இல்லையா. அவருடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கே புரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவர் சொல்றாரு அப்படின்னாக்கா ஒருவேளை இது நமக்கு கஷ்டமா இல்லையா, இது புரிந்து கொள்வதற்கு கஷ்டமா இருக்கலாம். அது சொல்றாரு, நான் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவன் என்றவர் இல்லையா. மோசேட்ட சொல்லி என்ன சொல்றாரா, இருக்கிறேன் என்பவர் அப்படியே, அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்னன்னா, எப்போதுமே இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார் என்று சொல்லு. அவர் போய் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது
இந்த வார்த்தைக்கு யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஒத்து போக முடியாது. நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் எப்போதும் இருக்கிறவர். அல்லேலூயா. நமக்கெல்லாம் வயசெல்லாம் மாறிடும், அவருக்கெல்லாம் ஒரே நிலை தான் இருப்பார். அல்லேலூயா. இல்லையா? நமக்கெல்லாம் வயசு மாறி, ஆள் மாறி, சந்ததி மாறி, இல்லையா? ஆட்கள்லாம் ஆள் அழிஞ்சு போய், பேர் இல்லாமல் போய், இப்படியெல்லாம் போயிடும், நம்ம மறந்து போய் எல்லாம் போயிடும். ஆனால் நம்முடைய தேவனுடைய பேர் பாருங்க, எத்தனை சந்ததி வந்தாலும் அது மறவாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? ஆகையினால தான் வசராரு, இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார் என்ன. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன போது அவங்க என்ன பண்ணாங்களாம்? உடனே அவங்க கீழ்ப்படிந்தாங்களாம். அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால் யாருடைய உதவியே இல்லாமல் இருக்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக தெய்வங்களுக்கு பல உதவி வேணும், ஆனால் நம்முடைய தேவனுக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அல்லேலூயா. அவர் தான் உதவி செய்கிறவர். அவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியானால் யாருடைய உதவியும் இல்லாமல் நிலைத்திருப்பவர் என்பதை இதை காண்பிக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை இவ்வளோ ஆணித்தரமாக சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த மோசே பார்வோனிடத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் பயந்தார். அந்த பயந்ததுனால நான் இருக்கிறேன் என்பவர் உங்கள்கிட்ட அனுப்புனான்னு சொல்லு அப்படின்றார். அப்படின்ற ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணாரா, அவர் கடந்து போனார். அப்படியானால் இந்த வேத வசனத்துக்கும் இல்லையா இதுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம கவனிக்க போகிறோம். தேவன் மோசே இடத்துல தம்முடைய ஜனங்களை விடுவிக்குமாறு ஃபஸ்ட்டு அவர் நான் மாறாதவன்றதை அவர் பல வழிகளில் அவர் காண்பித்து மோசைய ஜனங்களிடத்தில் அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார் மோசைய அப்படின்னாக்கா, இங்கே தான் அவர் மாறாதவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஃபஸ்ட்டு வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ செயலின் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. என்ன வெளிப்படுத்துறாருன்னா, நீ போய் என் ஜனங்களை போய் கொண்டு வா அப்படின்னா, நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை என் ஜனங்களை கொண்டு வா அப்படின்னு மோசேக்கிட்ட தேவனாய் கர்த்தர் சொன்னார், சொல்லி அனுப்புகிறார் இல்லையா. இந்த மோசே கர்த்தர் இந்த மோசேக்கிட்ட சொல்லுவதற்கு காரணம் என்னன்னாக்கா, அவர் வாக்கு தத்தம் செய்கிறதுல மாறாதவர். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? முதலாவது அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பெயரில் நான் எப்போதும் மாறாதவர் என்பதை அவர் நிரூபிக்கிறார். இங்கே நான் வாக்கு மாறாதவர் அப்படின்பதை நிரூபிக்கிறார். ஏன் எப்படி அப்படின்னாக்கா, இந்த மோசைக்கிட்ட சொல்கிறாரு என் ஜனங்களை கொண்டு வா. இதில் என்ன புரியுது அப்படின்னாக்கா, இவர் முற்பிதாக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார். நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஒரு சில வசனம் வேகமாக வாசிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13, 14. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா. இதை யாருக்கு சொல்றாருன்னா, ஆபிரகாம் சொல்றாரு. சரி, ஆபிரகாம் போயிட்டார், ஈசா கிட்ட சொல்றாரு. வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க ஈசாக்கு அந்த வார்த்தையை வாக்குத்தத்தை அவர் சொல்றாரு. 3வது யாக்கோபுக்கு சொல்றாரு. வாசிக்கலாமா?
ஆதியாகமம் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் வாசிப்போம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். இங்க சொல்றாரு, நான் திரும்பவும் உன்னை என்ன பண்ணுவேன், வர பண்ணுவேன், கானான் தேசத்துக்கு வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஈசாக்குக்கும் அவர் வாக்குத்தத்தை என்ன பண்றாருன்னா, முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி மோசைகிட்ட சொன்னாரே. ஆகையினால இங்கே சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே மோசையை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்படி அனுப்பினார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் பாருங்க, அவர் மாறாதவர். முதலாவது இங்க அவர் மாறாதவர். அந்த மாறாதவர் என்கிற தேவன் ஃபர்ஸ்ட் அவர் தான் வாக்கு தத்தத்தில் மாறாதவர் என்பதை அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், இந்த காலத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் சொன்னதை அவங்க இல்லை. ஆனால் மோசேயின் நாட்களில் அந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். கவனிக்கணும். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, அநேக ப்ராமிஸ் பண்ணுவாங்க, வாக்கு பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எதை செய்கிறேன்ப்பா, அதை செய்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் அந்த வாக்கு பண்ணுகிற, அந்த செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். நாட்கள் மாறும்போது இவங்க சொல்லப்பட்ட அதை கேட்ட ஆட்கள் இல்லைனாக்கா அவன் என்ன பண்ணோன்னா, ஒரு வேளை பெற்றோர்களுக்கு, இப்போ பெற்றோர்லாம் இருக்கிற நீங்களுக்கு, உங்களுக்கு சில பேர் என்ன பண்ணோன்னா, இதை நான் செய்கிறேன், கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத, உன் பிள்ளைங்களாம் நான் பார்த்துக்கிறேன், நான் அதை செய்கிறேன் எதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சிங்களேன். இப்போ இது எப்படி இருக்குன்னா, நமக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அப்பா நான் போனாலும் கூட என் பிள்ளைங்களாம் இவங்க பார்த்துக்குவோம், அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம போயிட்ட பிறகு அவ்வளோதான், முடிஞ்சு, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம ஆள் இல்லை அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணானா, ஐயோ விட்டுரு, அதுதான் ஆளே இல்லையா, நான் சொன்னவரே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், அதை நிறைவேற்றாமல் போவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் பாருங்க, வாக்கு பண்ணுகிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் மாறிடுவான் இல்லையா? நம்ம சொன்னோம் அப்போது, அதனால் நல்லா நம்ம நல்லா இருந்தோம் அந்த நாளில் சொன்னோம். ஆனால் இப்போது நம்மளால் செய்ய முடியாது, கம்முன்னு இருந்துரு, சொல்லாத அப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? வாக்கு பண்ணவங்க மாறிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவனோ அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அவருடைய பெயரில் மாத்திரமல்ல, அவருடைய செய்கையிலும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்படியானால் தாம் சொன்னதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்லுகிறதையெல்லாம் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். இந்த மாறாத தேவன் இன்றைக்கு சரி ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார், அதை மோசே மூலமாக நிறைவேற்றினார். சரி முடிஞ்சு. இன்னைக்கு எனக்கு நமக்கு என்னங்க வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நமக்கும் ஒரு வாக்கத்தை தான் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கவனிக்கணும், நமக்கு என்ன வாக்கு பண்றாருன்னா, கானான் தேசம் கிடையாது, கானான் தேசம் கிடையாது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தில் அவர் ஒருபோதும் மாறாதவர், அதில் அவர் உறுதியாக இருப்பார். நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதில் அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு அவர் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பாருங்க, அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா, அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னாக்கா, தேவனை கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அவர் வாக்கு தத்தத்திலும் மாறாதவர் தான். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு, அதை நிறைவேற்ற அவர் மாறாதவராக இருக்கிறாரு. ஆனா அதை நீங்கள் பெறுவதற்கு இங்க 2 காரியத்தை அங்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனை கர்த்தர் மாறாத தேவன். அவர் சொன்ன வாக்கு தத்தமெல்லாம் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். இங்க சொல்றாரு, நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தை நாம் பெற வேண்டுமானால் இங்க சொல்லப்பட்ட வாக்கியம்படி முதலாவது தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கவனிக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்க ஞானஸ்தானம் மாத்திரம் எடுத்தா போதாது, தேவனுடைய சித்தத்தையும் நீங்க செய்யணும். முதலாவது இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறார், தேவ சித்தத்தின்படி செய்து. ரெண்டாவது தான் என்ன பண்ணணும், காத்திருக்குது. அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யணும். இது தேவனுடைய சித்தம் என்றால் என்ன, எதை நாம் தேவ சித்தம் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னாக்கா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நிறைவேற்ற அந்த பூமியில். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவனை கர்த்தர் நம்மை குறித்ததான எதிர்பார்க்கிற தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் இல்லையா? அவர் நிறைவேற்றினார். அவரால் நிறைவேற்றப்பட்டு அவர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் முடித்தார். அதே போல தான் தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருப்போம் இல்லையா? நிச்சயமாகவே தேவனை கர்த்தர் நமக்கு அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை இந்த பூமியில் இதை கை கொண்டு வாழ்வதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நமக்கு 10 கட்டளை ஒரு வேளை தெரிந்திருக்கலாம், ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அதன்படி நடக்கிறதே இல்லை. அது பழைய ஏற்பாட்டு தானே, புதிய ஏற்பாட்டில் 2 தானே அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு கட்டளைகளும் நமக்கு தேவை, அதை மாற்றி அமைத்த புதிய ஏற்பாட்டின் கற்பனைகளும் நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தரை சித்தமானால் இந்த பழைய ஏற்பாட்டு கட்டளையை ஒரு நாளைக்கு நம்ம விவரமாக கர்த்தரை சித்தமானால் அடுத்த செய்தினால நம்ம கவனிப்போம். இப்போ தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய கட்டளையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கை கொண்டு நடக்க வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தமாகிய இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. கவனிக்கணும். இங்கே தான் நம்ம வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை இங்கே வேதத்தில் நம்ம கற்றுத்தருகிறார். அப்போது தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் எல்லாரும் இந்த பூமியின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த பூமியின் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்குது, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வரீங்க, பல காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் அந்த வாழ்க்கையில் தேவனுடைய சித்தமாகி அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளாமல் நம்ம வெறும் நம்ம வாழ்க்கையில் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு அருளின வாக்கு தத்தங்களை நம்ம ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளவே முடியாதது, நிறைவேறாது. ஏன் அப்படின்னா அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பம். தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொருவரும் செய்யணும், அதுதான் அவருடைய விருப்பம். அப்படியானால் அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நாம் கீழ்ப்படிந்து அவைகளை நிறைவேற்றும் போது அவரும் தாம் சொன்ன வாக்கு தத்தங்களை நமக்கு நிறைவேற பண்ணுவார் இல்லையா? அதுதான் இங்கே நம்ம சொல்லப்படுகிறது. அப்போது தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம என்ன செய்யணுமா, நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நமக்கு நிறைவேற்றுவார். இந்த வேத வாசனத்தை வாசிக்கும்போது
நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் அப்படின்னு நமக்கு வாக்குத்தத்தம் பண்றார். ஆனால் அதை நீ பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நீ என்ன பண்ணும்? தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் செய்யணும். இதுதான் பிதாவின் சித்தம். ஏன் அப்படின்னா நம்ம எங்கே போகணும்? பிதாவிடத்தில் போகணுன்னாக்கா எங்கள் பிதாவின் சித்தத்தை நம்ம இந்த பூமியில் செய்யாமல் பிதாவிடத்தில் நம்ம போக முடியாது. இன்றைக்கு கூட பாருங்களேன், இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணிட்டார். அந்த வாக்குத்தத்தை நம்ம கேட்கும்போது உடனே நமக்கு என்ன பண்ணுது? சந்தோஷமாக இருக்கிறோம். பரவாயில்ல, எனக்கும் என்ன உண்டு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், எனக்கும் என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுகிறோம் இல்லையா? தைரியமாக நம்ம சொல்ல முடியுது. ஆனால் வேதம் சொல்லுது, கவனிக்கணும், நம்ம இதை குறித்து நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதை வாக்குத்தத்தம் பண்ணினவர் நாம் அதை நமக்கு நிறைவேற்ற வேண்டுமானால், பாருங்களேன், அதை சுதந்திரிப்பதற்கு தேவனாய் கர்த்தர் இங்கே சொல்லுகிறத ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்களேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வேத வாசனம் என்ன சொல்றதுன்னா, இது இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால சொல்லப்பட்ட வார்த்தை. பரலோகத்தில் இருக்கிற கவனிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அதில் பிரவேசிக்கணும்னாக்கா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு நீங்கள் வாக்கு பண்ணினீரே பரலோக ராஜ்யத்தை தருவேன் என்று சொல்லி அப்படின்னு நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணாலும், நீங்கள் என்னதான் சபைக்கு வந்தாலும், நீங்கள் என்னதான் நம்ம பாடினாலும் துதிச்சாலும் என்ன பண்ண முடியாது, நீங்கள் அதில் பிரவேசிக்க முடியாதுன்றார். கர்த்தாவே கர்த்தாவேனாக்கா அதை செய்யாமல் நீங்கள் ஜெபித்தாலும், நீங்கள் வேதம் வாசித்து இருந்தாலும், நீங்கள் தேவாலயத்துக்கு வருகிறவராக இருந்தாலும் இல்லையா, நம்ம ஜெபக்கூட்டம் வைக்கிறவராக இருந்தாலும், நம்ம எல்லாமே செய்யலாம் அந்த பூமியில். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யாமல் இதெல்லாம் செய்வோம் என்று சொன்னால் நம்ம பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிப்பது கஷ்டம். காரணம் ஏன் அப்படின்னா, இங்கே நம்ம வாசிக்க போகிறோம் பாருங்களேன். தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, நம்ம வாசித்தோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று சொல்லிட்டு, இங்கே தேவனாய் கர்த்தர் என்னடா இது, பிதாவின் சித்தத்தை செஞ்சாதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்கிறாரு, ஏன் இங்கேயும் அங்கேயும் மாறி இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? அவர் மாறாதவர். இதில் என்ன விஷயம்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வாக்குத்தத்தை அப்படி வைக்கிறார். வச்சுட்ட பிறகு தான் இதை சுதந்திரிப்பதற்குண்டான வழி அவர் நம்ம கற்றுத்தரார். அல்லேலூயா. நம்ம என்ன நினச்சிருப்போம் அந்த வசனத்தை, அவர் சொல்லிட்டு பற்றியா அவர் மாறாதவர்ன்றோம், நித்திய ஜீவனை கொடுப்பார்னு சொல்லியாச்சு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னாக்கா பிதாவின் சித்தத்தை செய்யும்படி அப்படி சொல்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே வசனத்தில் எந்த ஒரு முறைகேடு இல்லை, வசனம் சரியாக இருக்குது. அவர் சொன்னதை நீங்கள் வாசிப்பீங்கன்னா நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் சொன்னதை சரியாக அவர் நிறைவேற்றுகிறவர். அவர் நிறைவேற்றுவேன், நான் மாறாதவராக இருக்கிறார், நான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தருவது எந்த ஒரு தடையே இல்லை. ஆனால் அதை தருவேன் என்று நமக்கு காண்பித்து என்ன சொல்கிறார்னா, அந்த வழியை நமக்கு அவர் கற்றுத்தருகிறார். இப்போ பரலோக ராஜ்யம் நமக்கு ஃபோக்கஸ், அதான் நம்மளுக்கு கொடுக்குறார். நீங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் பிரவேசிப்பீங்க, ஆனால் பிதாவின் சித்தத்தை செய்யுங்கன்றார். ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை என்ன பண்ணாரா, அவர் வாக்கு பண்ணியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சொல்லு, நீ என்ன பண்ணு, என் ஜனங்கள்லாம் நான் அவங்க சுதந்திரிக்கும் அவங்களுடைய கட்டாத நடாத இடத்தெல்லாம் அவங்க கொடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரா சொல்லிட்டார். ஜனங்கள்லாம் அப்படியா, பரவாயில்லையே, இங்கெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம், வீடே கட்ட முடியல, வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எகிப்து தேசத்தில் கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாயிடுச்சு.
சந்தோஷமா என்ன பண்ணாங்களா, எல்லாம் கிளம்புங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணாங்களா, எகிப்தை விட்டு கிளம்பி வராங்க. வந்த பிறகு தேவனாய் கர்த்தர் எல்லாம் வராங்க செங்கடலுக்கு. தேவனாய் கர்த்தர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அற்புதம் செய்து கொண்டு வரார். கொண்டு வந்து சீனாய் மலையின் அடிவாரத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரார். நீங்கள் வாசிப்பீங்கன்னா யாத்திராகம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அருமையான வார்த்தை 1லேருந்து நீங்கள் 5 வசனங்கள் இருக்குது, வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் தேதி 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், கவனிக்கணும், இங்கதான் சொல்றாரு, இவ்வளவு நாள் என்ன சொல்லி எதை நம்பி வந்தாங்க, கானான் தேசத்தை நம்பி வந்த ஜனங்களுக்கு இப்ப நான் சொல்றது என்னன்னா அப்படின்னு சொல்ற, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு அப்படியே நீங்க கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் உடன்படிக்கையை நீங்க இன்று முதல் செய்வீர்களானால், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. தொடர்ந்து அடுத்து 6ஆம் வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அங்கிருந்து கானான் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் என்ன பண்ணாரா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். நீங்க இப்போ என் வாக்கை உள்ளபடி நீங்கள் கேட்டு என் உடன்படிக்கை நீங்கள் கை கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னால், அங்கதான் வைக்கிறார் வார்த்தை. நம்ம வாசிக்கும் போது உண்மையாவே இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கெல்லாம் ஆமா சரி அப்படின்னு சொல்லி நம்மனாலாம் உடன்படிக்கை செய்து கொண்டு நம்மனாலாம் கானானுக்கு கடந்து போனார்களாம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிற அவங்கள மாத்திரமல்ல, நமக்கும் தேவனாய் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர் இந்த நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதில் அவர் எந்த ஒரு மாற்றமும் இல்லாதவர். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம தேவ ஜனங்களாக இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தமாகிய அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனையின்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுமா, நடக்கணும். 10 கட்டளையும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணும், எந்தெந்த சூழ்நிலையில் அந்த 10 கட்டளையும் என்ன பண்ணும், நீங்கள் அதை காத்து கொண்டு கை கொண்டு நீங்கள் நடக்கும்போது நீங்கள் முடிவு பரியந்தம் அதில் நிலைச்சு இருப்பீங்க. சொன்னால் நீங்கள் தான் ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. நான் வெறும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போயிடுவேன். சிலர் பாருங்க, நான் சபைக்கு தவறாமல் வரேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் நான் தவறாமல் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. சில பேர் எனக்கு நல்ல பாட்டெல்லாம் தெரியும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படின்னா நிறைய பேர் ஆராதிப்பாங்க இல்லையா. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஏதோ காரியெல்லாம் செய்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் தேவனாய் கர்த்தர் பாருங்க, இப்படிப்பட்ட நம்பிக்கையை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற நமக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இதெல்லாம் செய்தாலும் நமக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் பார்க்கலாமா? மத்தேயு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே
தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கவனிக்கணும், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பின்னாடி நடக்க போகிற காரியங்களை எப்போ சொல்றாரு? முன்னாடியே சொல்றாரு. அவர் தான் தீர்க்கதரிசி. பின்னாடி நடக்க போகிற ஒரு காரியத்தை அவர் முன்னாடியே சொல்லி செய்துட்டார் இல்லையா? சொல்லி எழுதி வச்சிட்டார். அவர் சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாருன்னா, இங்க பாருங்க, மீண்டும் நான் அவங்க வாசிக்கிறேன். இங்க இந்த வசனம் முழுக்க முழுக்க ஊழியக்காரர்களுக்கும் சொல்றாரு, தேவ ஜனங்களுக்கும் சொல்றாரு இல்லையா? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால என்ன பண்ணோம்? தீர்க்க தரிசனம் சொன்னோமே. யாரு? தீர்க்கதரிசிகள். உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை நாங்கள்லாம் பண்ணோம், துரத்தணுமே, வல்லமையானவர்கள் இல்லையா? உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை நாங்கள் செய்தோமே, இவ்வளெல்லாம் செய்தோமே, எங்களை விட்டுட்டீங்களே அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்கார. இந்த பேர் தான் எல்லாருக்கும். தேவனுடைய சித்தத்தை செய்யாம நீங்க எல்லாம் செய்யலாம். தேவனுடைய சித்தத்தை செய்யாம எல்லாம் செய்ய முடியும். நீங்க சபைக்கு போக முடியும், ஜெபம் பண்ண முடியும், நீங்க ஆராதிக்க முடியும், எல்லாம் பண்ணலாம். ஆனா இம்மைக்கு தான் அது எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? நீங்க ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அக்கிரம செய்கைக்காரரே, ஆண்டவரே நாங்கள் நல்லா பாடணும், அக்கிரம செய்கைக்காரரேன்னு. ஆண்டவரே நான் சபைக்கு கரெக்டாக வந்தேனே, அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு. நம்மெல்லாம் எப்படி நிற்கிறது ஆண்டவர் சமூகத்தில்? யோசிச்சு பாருங்களேன் இல்லையா? ஆண்டவரே நாங்கள் சீக்கிரமாக சபைக்கு வந்துடுவோமே அப்படின்னு நம்ம ஆண்டவரே சரியாக நாங்கள் வந்துடுவோமே, அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னால் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் எதிர்பார்க்கிறது பிதாவின் சித்தம் இல்லையா? இந்த பிதாவின் சித்தத்தையும் நம்ம செய்யணும், இதையும் செய்யணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீங்கள் பரலோகராய்ச்சிக்கு போயிடலாம். சபைக்கு நம்ம தொடர்ந்து வந்தனால நம்ம பரலோகராய்ச்சிக்கு போயிடலாம். இந்த பாதையில் நீங்கள் தேவ சித்தத்தையும் நீங்கள் செய்யணும். அது செய்யாமல் நம்ம ஞானஸ்தானத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு நம்ம மற்ற காரியத்தெல்லாம் பிடித்து கொண்டு நம்ம போவோம் என்று சொன்னால் நமக்கு வைக்கிற ஒரே பெயர் என்னன்னாக்கா, அக்கிரம செய்கைக்காரரு, அக்கிரமம் செய்கைக்காரரு அப்படின்றார். பாருங்க, இந்த வார்த்தையை நான் இது எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி இதை குறித்து நான் அதை வேதாகமத்தை இன்னும் கொஞ்சம் தியானிக்க அதை தேடின போது ஒரு வசனத்தை வாசிக்க முடிந்தது. பார்க்கலாம். இயேசு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் 23ஆம் 3 வசனங்களை வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். போதும், இங்க ஒரு வசனத்தை நிறுத்துவோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போதே தம்முடைய மரணத்தை குறித்து அடிக்கடி என்ன பண்ணோம்னா சீஷர்களை சொல்லிட்டே வர்றாரு. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, இதை நான் முன்னாடி என்ன பண்ணிட்டேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். இங்க அடுத்த வசனம் சொல்லுது, 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், அவரை கையை பிடிச்சி தனியா அழைச்சிட்டு போய், இதென்ன பப்ளிக்கா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். சரி, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யாரை பார்த்து சொன்னார்னா பேதுருவை பார்த்து தான் என்ன பண்றாரு அங்க சொல்றாரு. சரியா? ஏன்னா பேதுரு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, பிதாவின் சித்தத்தை விட்டுட்டு அது என்ன பண்ண, அதுக்கு
ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தடை போடுறாரு. பிதாவின் சித்தத்தை செய்யாமல் வேறு விஷயத்தை அவருக்கு என்ன சொன்ன கட்டுறது, அதெல்லாம் நான் வானா, அப்படியெல்லாம் வானா அப்படின்னும் போது அவனை பார்த்து சொல்ல வார்த்தை என்னன்னா, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அல்லேலூயா. பேதுரு, நீங்கள் அவரை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்தார்? ரைட் ஹேண்டே யார் தெரியுமா? பேதுரு தான். பேதுரு சட்டன்னா என்ன பண்ணுவார்னா, அவர் சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுவார், உடனே செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் என்ன? பேதுரு. கடல் மேல் நடந்தவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து. இப்படிப்பட்டவர் பிதாவின் சித்தத்துக்கு எதிராக அவர் பேசும்போது இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணால் அவர் கடிந்து கொள்றாரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் கூட பாருங்க, ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் நம்ம இருக்கலாம். நம்ம வாழ்க்கையிலும் நம்ம சபைக்கு சரியாய் நம்ம வருகிறவர்களாக இருக்கலாம். சில பேர் இப்படி தான், நான் சபைக்கெல்லாம் கரெக்டாக போடுறேன், நான் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார், எனக்கு சொன்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சபைக்கு சரியாக வருகிறவர்களாக இருக்கலாம். நாம் தேவனுக்காக நம்ம அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையிலும் சரியாக இருப்பவர்களாக இருந்து தேவ சித்தத்தின்படி நடவாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்ம அக்கிரம செய்கைக்காரராக இருப்போம். அதுதான் இங்கே இவனை கத்த சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் தேவ சித்தத்தை செய்யாமல் நாம் என்னதான் செய்தாலும் அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லி அவர் அழைப்பார் என்று சொன்னால் உண்மையாகவே நம்ம எதை செய்தாலும் ஒரு பிரயோஜனமோ இல்லை. அப்போ தேவ சித்தத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் செய்யணும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் அந்த 10 கட்டளையும் என்ன பண்ணுமா, நீங்கள் அதில் தான் நீங்கள் வாழணும். 10 கட்டளையில நீங்கள் இல்லையா, அந்த 10 கட்டளையும் நம்முடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டது. அதை நீங்கள் வாழணும். அப்போது நம் பிதாவின் சித்தத்தின்படி நடவாமல் இருப்போம் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற கட்டளைகளின் கற்பனையின்படி நாம் நடவாமல் இருப்போம் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் பாருங்க எவ்வளோ வருத்தப்படுவார். அவர் நம்மை ரட்சித்தார் இல்லையா, நம்முடைய பாவங்களை அவர் கழுவினார், நம்மை சுத்திகரித்து இருக்கிறார், நம்மை பரிசுத்தமாய் மாற்றி வச்சுட்டு நம்ம பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணார்னா வாழ்நாள் முழுதுமா நீ என்ன பண்ண போய் செய் இந்த பூமியில் இல்லையா. பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணாரா, நீ செய் அப்படின்னு சொல்லி அவர் நம்மை குறித்து தானே ஒரு தீர்மானம் உண்டு. தேவ ஜனங்கள்லாம் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறோம். நம்ம பாட்டுன்னு நம்ம இன்னைக்கு போய்ச்சா எதிர முடிஞ்சு, காலையில் ஜெபம் பண்ணுறோம் முடிஞ்சு, சாயந்தரம் ஜப கூட்டம் வச்சுருக்கிறோம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, இது போதும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் பிதாவின் சித்தத்தை, பிதாவின் சித்தமாகிய தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் செய்கிற கிறிஸ்தவர்களாய் வாழணும். அதில் என்ன போடுது அந்தபடி தான் நிற்கணும். 10 கட்டளை வீட்டில் போய் வாசித்து பாருங்க இல்லையா. யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் வாசித்து பாருங்கள். அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும், எதெல்லாம் வாழ்க்கையில் சரியில்லையோ நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போது தேவனுடைய கட்டளையின்படி நாம் நடக்காத கை கொள்ளாத கிறிஸ்தவர்களுக்கு தேவன் அக்கிரம செய்கைக்காரரே. அக்கிரம செய்கைக்காரர், அக்கிரமம் என்றால் என்ன அப்படின்னாக்கா ஒழுங்கின்மை, ஒழுக்கமற்ற நிலை, அநீதி உள்ளவர்கள், முறைகேடான வாழ்கிறவர், இவன் தான் அக்கிரம செய்கிறார். ஒரு அக்கிரமம் அப்படின்னாக்கா தேவன் நமக்கு வச்சிருக்கிற வழியில் நம்ம நிலைத்திராமல் நம்ம ஒரு வழியை செய்வது தான் அக்கிரமம். அதான் இங்கே சார் ஒழுங்கின்மையாக வாழ்வது இல்லையா. நீதியற்ற நிலைமை, அநீதியான வாழ்க்கை, முறைகேடான வாழ்க்கை, இதெல்லாம் அக்கிரமத்தில் இருக்கிற காரியங்களாக இருக்கிறது. அப்படியானால் பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நாம் ஒழுங்கின்மையாக இருப்போம் என்று சொன்னால் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யலாம். நம்ம யார்? ஒழுங்கின்மையானவர்கள். தேவனுடைய சித்தத்தை கட்டளைகளை நம்ம நடக்கலைன்னா நம்ம அநீதி உள்ளவர்கள். தேவனுடைய சித்தத்தை மட்டும் நம்ம நடக்கலைன்னா நாம் முறைகேடானவர்கள். இப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அங்கே என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் பாருங்க, தேவனாய் கர்த்தர் வாக்கு தத்தம் நமக்கு செய்திருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தேவனுடைய சித்தமாகிய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம என்ன செய்யணுமா, கடைப்பிடித்து அதில் நம்ம நடக்கும்போது, அதில் முடிவு பெரிந்தும் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்,
நமக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ரெண்டாவது காரியம் பாருங்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஒன்று கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளணும், ரெண்டாவது விசுவாசம் வேணும். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாசித்தோம் எபிரேயர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 36 பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நீங்கள் அவசரப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுமா, காத்திருக்கணும். பொறுமைனா காத்திருக்குது. காத்திருக்குதுன்னா வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா விசுவாசம். அப்படின்னா வேதத்தில் பாருங்களேன், நம்ம இந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக சில வேத வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எப்படி பொறுமைன்னா எப்படி அதை காத்திருந்தான் அப்படின்றத இங்க அப்போஸ்தலன் பவுல் ரோமர் எழுதின நிருபத்தில் எழுதுறாரு, வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த பொறுமை எப்படி விசுவாசமாக மாறுது அப்படின்னாக்கா 20ஆம் வசனமும் 21, 22. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பொறுமையாய் இருந்தான் என்பதை இங்க விளக்கி சொல்றாரு. அவன் விசுவாசத்தில் அவன் நிலைத்திருந்தான், காத்திருந்தான். அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இவன் விசுவாசத்தினால அதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அந்த வாக்குத்தத்தை அவர் சுதந்திரித்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்கு தத்தம் அவர் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கட்டளையின்படி நம்ம நடக்கணும். அவருடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு அவருடைய கட்டளைகள் மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு கூட காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்போ 2 காரியத்தை நம்ம இந்த பூமியில், நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில் எல்லாவற்றிலையும் நம்ம வாழ்ந்து நாம் காத்திருந்து நாம் நிலைத்திருக்கும் போது தான் தேவனாய் கர்த்தருடைய வாக்கு தத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ தேவ சித்தமாகி அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நம்ம கட்டாயமாக கை கொள்ள வேண்டும் இல்லையா. கட்டாயமாக கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளின் கட்டளையை மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்ய அவர் நிச்சயமாய் அவர் வல்லவர் என்பதை நம்ம விசுவாசிக்கும் போது இந்த மாறாத தேவன் அவரும் அவர் வாக்கு தத்தம் பண்ணதை மாறாமல் நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கர்த்தர் நல்லவர், அவர் வாக்கு பண்ணுறதுல அவர் மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தரை சித்தமானால் இந்த தலைப்பில் அநேக காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம தியானித்த வேத பகுதி கர்த்தர் மாறாதவர். எதில் மாறாதவர்னா வாக்கு தத்தம் பண்ணதில் மாறாதவர். ஆகையினால நமக்கு வழி தெரியல. இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு பிதாவின் சித்தத்தை நமது பூமியில் செய்ய வேண்டும். தேவனை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் நடக்கும்போது, நாம் காத்திருக்கும்போது, நிலைத்திருக்கும்போது தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் மாறாதவராக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி எழுந்து நிற்கலாமா? இந்த நாளிலையும் கூட தேவனாய் கர்த்தர் அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாம் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது காரணம் என்ன? ஏன் என் வாழ்க்கையில் நன்மையை தரலை? ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் இப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வாக்குத்தத்தை மாத்திரம் பார்க்குறோம், ஆனால் அதை வழிகள் என்ன பண்ணுறதில்ல, நம்ம பார்க்குறதே இல்லை. வாக்குத்தத்தை கவனிப்போம், கர்த்தர் சொல்கிற வாக்குத்தை நம்ம நோக்கி பார்ப்போம்.
ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் எதுலேயோ மாறாதவர் தான். ஆனால் அந்த வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான வழியை நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் இருப்பீங்க சொன்னால் லாஸ்ட் வரைக்கும் அது வாக்குத்தத்தமாக தான் இருக்கும், நிறைவேறுதலாக இருக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு வாக்குத்தத்தம் அட்டை வாங்கிட்டு போவாங்க இல்லையா, வாக்குத்தத்தங்களை காதில் கேட்பாங்க, நல்லா இருக்குது, ஆனால் நிறைவேற்றம் இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இதுதான் வெறுமையாக போயிடுது. ஆனால் வேதம் சொல்லி என் வார்த்தை ஒரு நாள் வெறுமையாக வராது. நீங்கள் அதை கடைப்பிடிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதை கை கொள்ளுவீங்க சொன்னால் இந்த வார்த்தை கிரியை செய்து தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் திரளான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வாக்கு தத்தங்களையும் நீங்கள் கர்த்தருடைய கட்டளையின்படி கற்பனைப்படி நடந்து நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீங்க சொன்னால் தேவனாய் கர்த்தர் சொன்ன எல்லா வாக்கு தத்தமும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் அவர் மாறாதவர், அந்த வாக்கு தத்தத்தில் அவர் நிறைவேற்றுவதில் அவர் தவறாதவர், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது யாருக்கு நிறைவேறும்? பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது நிறைவேறும். அதே போல தேவனாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி விசுவாசிகளுக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. இது ரெண்டுத்தையும் செய்யணும், பிதாவின் சித்தத்தையும் செய்யணும், விசுவாசிக்கவும் செய்யணும். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவன் நமக்கு சொன்னதையெல்லாம் அவர் நமக்கு நிறைவேற்ற வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிகள்? எல்லாம் எழுந்து நிற்கலாமா?